Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான பீச் தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலுக்கு subscribe பண்ணலனா subscribe பண்ணிக்கோங்க. அந்த bell ஐகானை press பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். பீச்னு சொல்லிட்டேன். இது வந்துட்டு டோர்செட் இல்லனா டர்டில் இந்த இடத்தோடைய பிளேஸ். இங்கிலாந்துலேயே சவுத் பார்ட்டில் வந்துட்டு நேச்சுரலாகவே லைம்ஸ்டோனால் ஆன ஒரு ஆர்க் மாதிரி இருக்கும். இது பார்த்தீங்கன்னா பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த பீச்சுமே வந்துட்டு நம்ம என்ஜாய் பண்ணுறதுக்கான ஒரு பிளேஸாக இருக்கும். பட் ஆனால் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக நடந்து போனோன்னே பீச்சுக்கு போவோம் அப்படின்ற மாதிரி இருக்காது. ஸோ மலை மேலே நம்ம வந்துட்டு இருப்போம். ஸோ கீழே இறங்கி அதுக்கப்புறம் தான் இந்த பீச்சுக்கு போகிற மாதிரி இருக்கும். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். அப்படியே வந்துட்டு தான் இங்கே நிறைய ஃபிலிம்ஸுமே வந்துட்டு எடுத்திருக்காங்க. இங்கே இருக்க ஃபிலிம்ஸில் வந்துட்டு நிறைய ஷூட்டிங் ஸ்பாட்ஸில் இதுவும் ஒன்று. ஸோ நம்ம ரொம்ப ரிலாக்ஸாக ஒரு சூப்பரான ஒரு பிளேஸை நம்ம என்ஜாய் பண்ணணும் அப்படின்னாக்கா டர்டில் வந்துட்டு ஒரு பெஸ்ட் பிளேஸு. நம்ம நடந்து வரத்துக்கு முன்னாடியே வந்துட்டு ஒரு மாதிரி ஒரு பீச் இருக்கும். ஸோ மேலேருந்து 2 பார்த்தா பெரியும். அந்த சீண்டோருக்கு நம்ம வந்துட்டு போட் மூலிமா போயிட்டு அங்கே என்ஜாய் பண்ணலாம். அங்கே ரோவிங் போட் கூட வந்துட்டு பண்ணலாம். அந்த சைடில் சைடில் இருக்க மாதிரி இருக்க பீச்சில் இந்த சைடில் இருக்கிறதுல வந்துட்டு அவ்வளோவா வந்துட்டு ரோவிங் போட் நான் போய் பார்த்தது கிடையாது. பட் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஃபுல்லும் அதுலேருந்து ரொம்ப கொஞ்சம் பெரிய பீச்சாகவே இருக்கும். நம்ம நடந்து அழகாக வந்துட்டு போகிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் வந்துட்டு ரொம்ப ஏஜ் ஆனவங்க, நடக்க முடியாதவங்கெல்லாம் போனால் வந்துட்டு பீச்சுக்கு போக முடியாது. மேலேருந்து வேணால் அழகாக பார்க்கலாம். ஏன்னா வந்துட்டு அது ரொம்ப ஸ்ட்ரீப்பாக இருக்கும். வந்துட்டு அந்த பாத்து ஸ்டெப்ஸ் வந்துட்டு ரொம்ப வழுக்கும். அதனால் வந்துட்டு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் கீழே இறங்கி போகிற மாதிரி இருக்கும். இதுதான் வந்துட்டு அந்த மாதிரி இருக்கிற ஒரு பீச்சு. ஸோ இந்த சைட்லேயும் நம்ம வந்துட்டு இறங்கி வந்துட்டு என்ஜாய் பண்ணலாம். பட் ஆனால் வந்துட்டு இந்த சைடில் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் வந்துட்டு இங்கே இருக்க மாட்டாங்க. சில பேர் மட்டும்தான் வந்துட்டு இந்த சைடில் வந்துட்டு போகிறாங்க. ஏன்னா இந்த இடத்துல வந்துட்டு நம்ம வந்துட்டு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து வந்துட்டு இப்போ க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம பார்த்து தான் இறங்கணும். இந்த மாதிரி இந்த ரோவிங் போட் வந்துட்டு நம்மளே ஓட்டுற மாதிரி இந்த சைடில் ஓட்டலாம். சில பேர் ஓட்டிகிட்டு இருந்தாங்க. இந்த பீச் பார்த்தீங்க அப்படின்னா லூவர்த் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம இதுலேருந்து மேலே ஏறி கீழே இறங்கணும் அப்படின்னாக்கா இந்த டோர்செட் பீச் வந்துட்டு நமக்கு வந்துடும். ஸோ பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கான ஒரு பீச்சு. ஸோ இது ஃபுல்லுமே வந்துட்டு இந்த ரொம்ப நைஸ் மண் மாதிரி இருக்காது. கொஞ்சம் கல்
கொஞ்சம் அந்த மாதிரி நைஸ் மண் அந்த மாதிரி இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இதனோட சவுண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா நம்ம மைண்டே ரொம்ப ரொம்ப ரிலாக்ஸ் பண்ணிடும். அப்படி ஒரு சூப்பரான பீச்சு. ஸோ நல்லா காலையிலேயே போனீங்க அப்படின்னாக்கா ரொம்ப நேரம் அங்கே ஸ்பெண்ட் பண்ணி இருந்துட்டு வரலாம். ஏன்னா நைட் டைமில் வந்துட்டு அங்கே அலௌட் கிடையாது. ஸோ நீங்கள் இந்த பீச்சுக்கு போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் மார்னிங் டைம்லேயே வந்துட்டு போனீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். சம்மர் டைமில் இன்னும் போனீங்க அப்படின்னாக்க நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஏன்னா ரொம்ப நேரம் வெளிச்சம் இருக்கும். நம்ம போயிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக வந்துட்டு இருந்துட்டு வர்றதுக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்கும். பட் மேலேருந்து கீழே இறங்கணும் அப்படின்னாக்கா ரொம்ப ஏஜானவங்களுக்கு கஷ்டம். பட் கொஞ்சம் யங்ஸ்டராக இருக்கிறவங்க எல்லாமே வந்துட்டு சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். ஒரு இதுதான் வந்துட்டு இந்த ஆர்க் மாதிரி இருக்கும். இது மேலேருந்து பார்க்கறதுக்கு அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு இடம். ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுக்கு வந்துட்டு இது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பிளேஸில் போயிட்டு இந்த பீச் சைடில் ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்கு வந்துட்டு ரொம்ப சூப்பரான பிளேஸு. ஷூட்டிங் பார்ட்ஸில் இதுவும் ஒரு பிளேஸு. ஸோ கண்டிப்பாக வந்து சவுத் லண்டன் போனீங்க அப்படின்னாக்கா டடுல்லூர் பார்க்காம வராதிங்க. ஒரு சூப்பரான பிளேஸ் அப்படின்னா நான் ரெஃபர் பண்ணுவேன் அப்படின்னாக்கா டடுல்லூர். ஆக்சுவலி நாங்கள் இந்த இடத்துக்கு மட்டுமே வந்துட்டு ஒரு 10 டைம்ஸாவது போயிருக்கோம். அத்தனை தடவுமே வந்துட்டு ஒரு ஃபஸ்ட் டைம் போகிற மாதிரியே வந்துட்டு ஒரு ஹாப்பினஸ். நம்ம எந்த பீச்சுக்கு போனாலுமே நம்ம ரொம்ப என்ஜாய் பண்ணுறது. பட் ஆனால் இந்த இடத்துக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒவ்வொரு தடவையும் போகும்போதுமே பார்க்குற இடமாகவே இருந்தாலுமே வந்துட்டு ரொம்ப அழகாக தெரிகிற இடம் வந்துட்டு இந்த டடுல்லூர் பீச்சு. ஸோ மைண்டு ரொம்ப ரிலாக்ஸாக அந்த அலையும் அந்த மணலில் இருக்க கல்லோட சத்தமும் வந்துட்டு மைண்டை ரொம்ப ரிலாக்ஸ் பண்ணிடும். ஸோ நாங்கள் வந்துட்டு ஃபேமிலியாக போயிருந்தோம். ரொம்ப என்ஜாய் பண்ணோம். ஸோ இந்த சைடில் வந்துட்டு நம்ம ஸ்பீட் போட் எடுத்தோம் அப்படின்னாக்கா அந்த கோவ் வழியாக வந்து சுற்றி வந்துட்டு போவாங்க. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் ஸ்பீட் போட் எடுத்துட்டுமே அந்த கோவ் வழியாக சுற்றிட்டு அந்த மாதிரி போகலாம். இங்கே வந்துட்டு நம்ம ஸ்டே பண்ணி இந்த இடத்த பார்க்குறதுக்கும் நிறைய வந்து வழி இருக்குது. இதனுடைய மேல் சைடில் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஸ்டே பண்ணுற மாதிரியான கேரவான்ஸ் பார்க்கிங்கு, கார் பார்க்கிங் எல்லாமே இங்கே தான் இருக்குது. ஸோ இங்கே வந்து ரெஸ்ட் ரூமும் வந்துட்டு மேல் ரெஸ்ட் ரூம் இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னா இங்கே அதுவுமே அவைலபிலிட்டியாக இருக்குது. மேலே வந்துட்டு ரெஸ்ட் ரூம்ஸ் எல்லாம் கூட வந்துட்டு நம்ம புக் பண்ணி 1 டே கூட ஸ்டே பண்ணி இருந்து பார்க்கலாம். ஸோ இதை சுற்றி வந்துட்டு சவுத் லண்டனில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லுமே பீச் தான். எல்லா பீச்சுமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் வந்துட்டு இப்போ ஒரு ட்ரிப் வந்து பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பீச் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.